திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுகிறாரா? வெளியான தகவலால் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமே தற்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. என்ன தகவல் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 1970களில் பல்வேறு பெண்களிடம் லீலைகளில் ஈடுபட்டதாக ஸ்டாலின் அவர்கள் மீது தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடங்கப்பட்டு இருக்கிறது. அதாவது சென்னை மேயராக இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் பல பெண்களிடம் தவறான முறையில் நடந்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் தற்பொழுது சேகரிக்கப்பட்டதாகவும் உடனடியாக அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கு ஒன்று தொடங்கப்பட்டு இந்த வழக்கானது நாளை காலை விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில்தான் நீதிமன்றம் உடனடியாக தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் முதல்வராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஆதாரங்கள் அனைத்தும் நிரூபணம் செய்யப்பட்டால் நிச்சயமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய புலனாய்வு அமைப்பு இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருப்பதால் ஒட்டுமொத்த திமுகவுமே தற்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சில மேடைகளில் கூறியிருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட முதல்வர் தமிழகத்தில் வாய்த்ததே மிகப்பெரிய ஒரு கேவலம் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். காரணம், தமிழகத்தின் முதல்வராக இருப்பதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது என்றும் இதுவரைக்கும் தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நலத்திட்டத்தையாவது சுயநலம் இல்லாமல் பொது நலத்திற்காக செய்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். நேற்று கோடம்பாக்கத்தில் மருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நிலையத்தில் யாரும் கூடக்கூடாது என்று மக்களை 3 மணி நேரத்திற்கு மேலாக அலக்கழித்தது திமுக அரசு. லாபம் பெற வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் கூட என்று பார்க்காமல் செயல்படுவது தமிழக அரசு. திட்டமிட்டபடி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இவ்வாறு நடத்தப்படுவது மிகப்பெரிய ஒரு கேவல. இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.